ஏன்னா கொள்ளறதுல ஊசி வைக்கக்கூடாது. இந்த ஊர் பெருமை நான் சொன்னா பெருமை இல்லை, உங்களுக்கு தெரியும், தெரியாத சொல்ல போறதில்லை. அருங்குளம்னா இதுதானே? அருங்குளம்னு என்ன பொருள்? இல்லை, மிகப்பெரியதுன்னு அர்த்தம். அதாவது அருந்தட்டா ஒரு குழந்தை பிறந்தான்னு சொல்றோம்ல, பிள்ளையே இல்லப்பா, ரொம்ப நாள் கழிச்சு அருந்தட்டா ஒரு குழந்தை பிறந்தேன் அப்படின்னா அரும் என்பது பெருமை, அருங்குளம் என்பது அதைவிட பெருமை. இந்த அருங்குளத்திற்கு நாடகத்துக்கு நாங்க வந்தது எங்களுக்கு பெருமை. சொன்னாங்க, மண்ணில் விளைந்த பொண்ணும் மணி அல்ல. நீ சிறிபாட்டு வந்தா அது பெண்ணு, உங்க ஊர் பொண்ணு, இந்த ஊர் மண்ணு, அதை பொண்ணாக்குறது இந்த பாலமுருகன். புரியல? இன்னைக்கு வள்ளியா கொண்டாந்து இப்பாட்டி இருக்கிறது நான் தான். இந்த அம்மாவுக்கு வாத்தியாரு, ஆமா, அந்த ஐயாவுக்கு வாத்தியாரு. எனக்கு ஒரு சந்தர்ப்பம், ரொம்ப நாளாச்சு இவங்களை சந்திச்சு, சிஷ்ய பிள்ளைய என்னதான் படிச்சு வச்சிருக்காங்கன்னு பார்க்கணும், அதை நீங்க கேட்கணும். ஆகவே கழகப்பிரியனா இன்று அதிகாலையில் எழுந்து சந்திய வந்தனமெல்லாம் முடித்துக் கொண்டு மும்மூர்த்தியை காடுபடி இன்று சத்யோகம் சென்றேன். சத்யுலகத்திலே பிரம்மதேவனை தரிசித்து பிரம்மதேவன் ஆசி பெற்ற பிறகு சத்தியலோகத்திலே ஆசி பெற்று மத்தியுலகம் வந்தேன். அழகான இடம், அருமையான இடம், பெருமைக்கு உகந்த இடம். முல்லை, மருதம், நெய்தல், குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய ஐந்து நிலப்பரப்பை குறிஞ்சி என்றாலே அழகு என்று பொருள். அழகு என்றால் முருகன், முருகன் என்றால் தமிழ். கழகத்தை ஆரம்பிக்கணும். நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்யாவிட்டால் சிரமாகப்பட்டது 1008 பலமாக. கழகத்துக்கு ரொம்ப நாளா அருங்குளத்தில் இடம் கிடைக்கல, இன்னைக்கு கிடைச்சிருக்கு, அது வீணாக்க கூடாது. ஆகவே முதலில் யாரை வணங்கி கழகத்தை ஆரம்பிக்கலாம்? முதல் யாரை கும்பிடணும்? விநாயகபெருமான். அம்மா கதை சொன்னாங்க, வள்ளி விநாயகன் அவங்க அப்பா அம்மாவுக்கு சண்டை, அப்பா கூட சண்டை ஓட்டு தலை துண்டுச்சுன்னு. அப்ப விநாயகன், விநாயகன் பேர் கிடையாதப்ப, அவர் பேர் விநாயகன் இல்ல, கணேசன். கணேசன். விநாயகன் என்றால் கேள்வி, நாயகன் என்றால் தலைவன். பிள்ளை யாரு? பிள்ளை யாரு? சிவன் கேட்டேன், இந்த பிள்ளை யாருன்னு கேட்டேன். பிள்ளை யாரு? பிள்ளையார் போனா நாம தேங்காய் உடைப்போம், உடைப்போம்ல, எப்படி உடைப்போம்? எப்படி உடைக்கணும்? நல்லா கேட்கணும், ஒன்னொன்னா சொல்லிக்கிட்டே வருங்க. விநாயகர் கோயில் போனா தேங்காய் எப்படி உடைக்கணும் சொல்லுங்கண்ணே? செதற்காய் உடைக்கணும், ரெண்டா உடைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, திரிபுரத்தை ஏற்க சென்றார் சிவன். முப்புறம் ஏற்க போகின்ற பொழுது பிள்ளையார கும்பிடல, அச்சு ஒடிஞ்சு போச்சு. உடனே தேங்காய்க்கு எத்தனை கண்ணு? 3. எத்தனை கண்ணு? 3 கண்ணு. 3 கண்ணு ஏன் வந்துச்சு? தேங்காய்க்கு 3 கண்ணு எப்படி வந்தது? அப்ப அந்த ரதம் நகலல பார்த்த பிள்ளையாரை வணங்கலைன்னு தகப்பனே சிவநாதன் சிரசை தேங்காயாக மாத்தின. சிவனுக்கு எத்தனை கண்ணு? 3 கண்ணு. சிரசை தேங்காய் உருவாக மாற்றி சதுரக்காய் உடைச்ச, ரதம் நகர்ந்தது, திரிபுரத்தை எரித்தான். ஆகவே சிரசை சிவனே தேங்காயாக மாற்றிய பொழுது சிவனுக்கு இந்த 3 கண்ணு தேங்காய்க்கு வந்தது. இதுதாங்க அதுக்கு விளக்கம். எங்க யாரா சொல்லுங்க, இன்னும் நிறைய சொல்லணும். ஆகையால பிள்ளையார் வணங்குகின்ற பொழுது பிள்ளையார், பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார், பிள்ளையார், பிள்ளையார் பெருமை வாய்ந்த
வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை 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 வாய்ந்த பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் ஆத்தங்கரை வீதியிலே அரச மரத்தின் நிழலிலே ஆட்டுக்கரை வீதியிலே அரச மரத்தின் நிழலிலே ஆத்தங்கரை வீதியிலே அரச மர நிழலிலே ஆட்டுக்கரை வீதியிலே அரச மரத்தின் நிழலிலே வீட்டிற்கு பிள்ளையார் வினக தீர்க்கும் பிள்ளையார் வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் வீட்டிற்கும் பிள்ளையார் வினக தீர்க்கும் பிள்ளையார் வீட்டிருக்கும் பிள்ளையார் வினைகள் தீர்க்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த 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 பிள்ளையார் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் மஞ்சளிலே செய்யணும் மண்ணினாலே செய்யணும் ஐந்தெழுத்து மந்திரத்தை நெஞ்சிலாழ்த்து பிள்ளையார் இந்த எழுத்து மந்திரத்தில் நெஞ்சிலாட்டு பிள்ளையார் ஓம் நமச்சிவாயம் என்று ஓதி வைக்கும் பிள்ளையார் ஓம் நமச்சி வாயமென்று போதி நிற்கும் பிள்ளையார் ஓம் நமச்சிவாயம் என்று ஓதி வைக்கும் பிள்ளையார் ஓம் நமச்சி வாயமென்று போதி நிற்கும் பிள்ளையார் ஓங்காரநாதத்திலே வீற்றிருக்கும் பிள்ளையார் ஓம்காரநாதத்திலே வீட்டிருக்கும் பிள்ளையார் ஓங்காரநாதத்திலே வீற்றிருக்கும் பிள்ளையார் ஓம்காரநாதத்திலே வீட்டிருக்கும் பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த 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 பிள்ளையார் கலியுகத்தின் நன்மைகளை காண வேண்டிய அனைத்திலும் கள்ளிமுகத்தில் காண வேணும் எளியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் கிளியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுத்துவார் எளியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுற்றுவார் கிளியின் மீது ஏறியே இஷ்டம் போல சுத்துவார் பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பிள்ளையார் நன்றி 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 இன்னும் கை தட்ட வேண்டிய பாட்டெல்லாம் நிறையா இருக்கு. ஏன்னா கை தட்டுறது எதுக்கு தெரியுமா? கை தட்டுறது எதுக்கு? சொல்லுங்க சாமி. நம்ம பகுதி கிராமப்புறம் ஆம்பளையே ஒயிலாட்டம் ஆடுதான், முளைப்பாரி போட்டான். என்ன பொம்பளைய கும்மி தட்டுவான். எதுக்கு கும்மி தட்டாங்கன்னா, இப்படி கை சேர்க்கின்ற பொழுது மனுஷன் சக்கரை வியாதி அத்து போயிடும். அப்படி சொல்லுங்க. இப்போ பிள்ளையார் கோயில் போய் தோப்பு கரணம் போடுவான், இப்படி போடுவான். இப்படி போட்டா முக்தி பிறக்கும். இங்க ஒரு சுழி இருக்கு, இந்த கொட்டுனா அறிவு விருத்தியாகும். அது தோ கர்ணம்னு பேரு. தோ கர்ணம்னு என்ன? ஆனால் நல்லா புரிஞ்சுங்க, தோ கர்ணம்னு என்ன அர்த்தம்? வடமொழியில ஏக்குனா ஒண்ணு, தோன்னா ரெண்டு. நம்ம நெதான் சாப்பிட்றோம்ல, வீட்டில் என்ன சொல்றோம்? தோசை, இட்லி, தோசை. அது தோசைக்கு ஏன் தோசைன்னு பேர் வந்துச்சுன்னா இருக்கா தெரியுமா? தோசை சொல்றீங்கல்ல, அது ஏன் தோசைன்னு பேர் வந்துச்சு? முதல்ல ஒரு பக்கம் ஊத்துனா ஏக்கு, அது வடமொழி சொல்லு, அது சொகின்னு கேட்கும். திருப்பி அரை மாவில் திருப்பி போட்டா சொகின்னு கேட்கும். ஏக்குன்னா ஒன்று, தோனா ரெண்டு, ரெண்டு தடவை சொகின்னு கேட்குதா, தோ சொகின்னு பேர், தோ சொகின்னு பேர். அதுபோல தோ கர்ணம்,
பிள்ளையாரை வணங்கும் பொழுது எல்லாம் விதி இருந்தாலும் கழகத்தை ஆரம்பிக்க வேண்டும். இடம் பெரிய இடம். ஆனாலும் இப்போ திருப்பதி மலைக்கு போகிறேன். அங்கே என்ன சொல்கிறேன்? திருப்பதி போட்டா திருப்பூர் பழனிக்கு போகிறோம். என்ன சொல்லிட்டு போகிறோம்? பழனிக்கு காவடி தூக்கும்போது அரோகரா அரோகராகிறேன். அரோகரா. திருப்பதிக்கு போகிறோம். அங்கே என்ன போடுறேன்? ராமம். என்ன சொல்கிறேன்? கோவிந்தா. காசு கொடுத்தாலும் கோவிந்தா, காசு கொடுக்காட்டி கொடுத்த கடனை கேட்டால் கோவிந்தா. அதுக்கு பேர் தான் ராமம் போடுறேன். கோவிந்தாங்கிறேன். இந்த கோவிந்தா மனுஷன் செத்து தூக்கிட்டு போகும்போது கோவிந்தா அது வேற அர்த்தம். ஆனால் திருப்பதிக்கு கோவிந்தா போடுறான்ல, கோவிந்தா என்றால் என்ன அர்த்தம்? ஒன்னொருக்கு அர்த்தம் சொல்லி எனக்கு வரணும். சொல்லுங்க சாமி சொல்லுங்க. கோவிந்தான்னா ஆனால் நல்லா கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ஸ்ரீனிவாசன் ஏழுமலையில் என் பாட்டன் பரந்தாமன் ஸ்ரீனிவாசனாக அவதரித்தான். அப்பொழுது திருமணமாகவில்லை. அகத்தியர் ஆசிரமத்துக்கு போன அகத்தியர் இருந்தார். ஸ்ரீனிவாசன் போய், சுவாமி அகத்தியரே கேள்பா, அகத்தியரே ஒரு பசுமாடு தானமாக கொடுக்கணும். பசுமாடு யார் கேட்டா? ஸ்ரீனிவாசன் அகத்தியர் கிட்ட. அகத்தியர் கேட்டாரு, நீ யார்ப்பா? ஸ்ரீனிவாசன். கல்யாணம் ஆச்சா? ஆகல. கல்யாணம் ஆனாத்த பசுமாட்டை தானம் தரணும். ஐயா ஒரு விதி. விதி. கல்யாணம் ஆகல, திருமணம் முடிந்து வந்த பத்மாவதியை மணந்து நீண்ட நாள் கழிச்சு அதே அகத்தியர் ஆசிரமத்துக்கு வர்றேன். ஸ்ரீனிவாசன் பசுமாடு கேட்டேன். அகத்தியர் இல்லை, சிஷியர் இருந்தார். சுவாமி அகத்தியர் வையா வெளியே போயிருக்காரு, வரட்டும் போயிட்டாரு. நடந்து போயிட்டாரு ஸ்ரீனிவாசன். சரி. புருஷன் பொண்டாட்டியோட போகின்ற பொழுது அகத்தியர் வர்றாரு. யார் வந்தது? ஸ்ரீனிவாசன் மனைவியோட. என்ன கேட்டேன்? பசுமாடு கேட்டேன். கொடுக்கலையில கூப்பிடுறான். என்ன கூப்பிட்டான், கேட்கல. ஓ இந்தா அண்ணா நல்லா கவனிக்கணும். ஓ இந்தா கோண்ண கோண்ணா பசு இந்தா, நீ கேட்ட பசு இந்தா, கோயிந்தா 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 கோயிந்தான்னு. அப்பத்தான் ஸ்ரீனிவாசன் காட்சி அளித்து, இன்று முதல் நீ அழைத்த நாமம் கோயிந்தா என்று விளங்கும். இதுதாங்க கோயிந்தா போடுற ரகசியம். எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ தட்டுக்க கையை, ஏதாவதுக்கோ தட்டுங்க. எவ்வளோ ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அவர் எப்படி வாழ்ந்தார்? திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மணநாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா. திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன். அல்பெனும் அகல் விளக்கை ஏற்றி வைத்தேன், அதில் ஆசையினும் நெய்யை ஊற்றி வைத்தேன். என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன், என் மனம் உருகிடவே பாடி வந்தேன். ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன், ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன். திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா, திருமகள் மனம் நாடும் ஸ்ரீனிவாசா, ஏழு மலை வாசா, திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா. நினைத்ததை நடத்தி வைப்பான் வைகுண்டவாசா,
பறித்திடுவாய் வைகுந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா மறைத்ததை பறித்திடுவாய் கோவிந்தா உரைத்தது கீதை என்னும் தத்துவமே உரைத்தது கீதை என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவன் வாழ்ந்திடுவார் சத்தியமே அதை உணர்ந்தவர் வாழ்ந்திடுவாள் சத்தியமே திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மனம் நாடும் சீனிவாச ஏழு மலை வாசா திருப்பதி மலை வாழும் வெங்கடேச வெங்கடேசா 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 நன்றி 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 நன்றி. ஆகவே கழகப்பிரியன் நான். நாள் ஒன்றுக்கு ஒரு கழகம் செய்தியாக வேண்டும். ஆகவே இடத்தை பார்க்கிற பொழுது கழகத்திற்கு இன்று இடம் கிடைக்கவில்லை. உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி. ஔவையார் சொன்னால் அதான் உங்களுக்கு இந்த மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம். அன்னையின் பிதாவும் முன்னேறி தெய்வம் சொன்னது யாரு? சொன்னவ யாரு? அவ்வையார் சொன்னவ யாரு? அவ்வையார் ஔவையார் தான். மாதா பிதா குரு தெய்வம். எனக்கு சத்தியமா இது பதில் தெரியல. இதுல மாதா பிதா குரு தெய்வம், இதுல முதல் தெய்வம் யாரு? நீங்க காசு கூட செலவழிச்சு நாடா வைக்கிறீங்க. இதுக்கு சரியான பதில் அருங்குளம் நம்ம கிராமத்தில் கிடைக்கணும். மாதா பிதா குரு தெய்வம், முதல் தெய்வம் யாரு? மாதா பிதா குரு தெய்வம், சொல்லுங்கண்ணே முதல் தெய்வம் யாரு? சொல்லுங்கண்ணே தெரிஞ்சா சொல்லுங்கண்ணே. நீங்களும் சொல்லலாம். என்ன சாமி? நீங்களும் சொல்லலாம். மாதா. மாடு பிடி மாடு ஆகி போச்சு. நல்லா கேளுங்கண்ணே. மாதா முதல் தெய்வம் இல்லையா? நிறைய நாடகம் எல்லாம் நடிச்சிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு என்னைய பார்க்குறீங்க. ஆமாம் சாமி. ரொம்ப நல்லாச்சு பார்த்து. சரி, மாதா பிதா குருல மாதா முதல் தெய்வம். உங்கள் பேர் என்ன? சண்முகம். உங்கள் அப்பா பேர் என்ன? நல்லு. அப்பா பேர் நல்லு. அப்பா பேர் நல்லு. நல்லு. பள்ளிக்கூடத்தில் உங்களை சேர்க்கிற பொழுது அம்மா தானே முதல் தெய்வம். என்னண்ணே, அப்பா பேரை போடுவாங்களா அம்மா பேரை போடுவாங்களா? அப்பா பேரு. எங்க அம்மா தானே முதல் தெய்வம். அம்மா பேரை போடாமல் அப்பா பேரை ஏன் போடுறேன்? சொல்ல சாமி. எனக்கு பதில் வரணும். நீங்கள் கூட தான் கேட்டீங்க. அம்மா முதல் தெய்வம் நீங்கள். அப்போ அம்மா பேரை போட்டு உங்கள் பேரை போடணும். ஆமாம். ஏன் அப்பா பேரையே முதல்ல போடுறேன்? இப்போ முதல் தெய்வம் அம்மாவா அப்பாவா? சொல்லுங்கண்ணே. ஏன் அம்மாவை போடாம அம்மாவை முதல் எழுத்தா போடாம அப்பாவை முதல் எழுத்தா போடுறேன்? என்ன காரணம்? என்ன காரணம் சாமி? அம்மாவுக்கே முதல் போடுறமே அப்பா. ஓ, புரியுதா? இது வேற அர்த்தம். மறுபடியும் சொல்லுங்க சாமி. வேற அர்த்தம். அம்மாவுக்கு முதல் போடுறது அப்பா. ஆகையால அதே தான். ஆயிரம் உறவுகள் என்றதே அஞ்சரைக்கு போயிடும். ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை, ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பில் இல்லை, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, அந்த சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பில் இல்லை, தாயில் சிறந்த கோயிலும் இல்லை.
ஆகில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இந்த 2 வரியை வச்சு 6 மணி வரைக்கும் பேசுவேன். அவளோட விளக்கம் அதுக்குள்ளே இருக்கு. அதுக்கு பூரா விளக்கம் சொல்ல இவங்களை நான் விளக்கம் சொல்ல முடியாது. அப்படி இவங்க விளக்கமாக போயிடுவாங்க. ஆகவே தந்தை சொல்லுக்காக கோயிலை கட்டி தந்தவன் பரசுராமன். தாய்க்காக பல கோயில் உண்டாக்கி தந்தவன் உலகத்தில் மாரியம்மாங்கிற தெய்வம். அதுக்கு பூசாரி யாருன்னு சொல்லுங்க. மாரியம்மாவுக்கு பூசாரி. மாரியம்மாவுக்கு யார் பூசை பண்ணணும்? நம்ம தான் பண்ணணும். நம்ம தான் என்ன பண்றேன். இதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா? விளக்கம் சொல்லிட்டு கேளுங்க. அதாவது சமதக்கனி முனிவர் பொண்டாட்டி ரேணுகாதேவி, அவ கற்பு கரசி. என்ன கற்பு கரசினா, ஆற்றுல போய் கற்பின் தன்மையால் ஆற்று மண்ணில் குடம் செய்வான், தண்ணி கொண்டு வருவான் புருஷன் யாகத்துக்கு தான் கொடுப்பான். 5 பிள்ளைகள். 5வது பிள்ளை பரசுராமன். தண்ணி முகந்து வரும் பொழுது ஒரு நாள் ஆற்றுக்கு போனா, குடத்தை செஞ்சா, தண்ணியை முகந்தா. அப்போ கந்தர்வன் ஒருத்தன் ககனமார்க்கமாக போனேன், குடிஞ்சு தண்ணி முகந்தான். அவன் நிழல் அதில் தெரிஞ்சிச்சு. ஆக இவ்வளோ அழகா இருக்கானே, என்ன தண்ணி குடம் கரைஞ்சி போச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது? பெண்கள் கட்டிய கணவனை தவிர அடுத்த ஆம்பளை அழகா இருக்கான்னு சொல்லக்கூடாது. கற்பு போயிருமா. நம்ம நாட்டு மரபு இது. இப்போ சாத்தியப்படாது. விடணும். ஆமாம் ஆமாம். குடஞ்சிய வரல, வீட்டுக்கு வந்தா, ஜமதக்கடி பார்த்தா, தாய் நெறி கெட்டு விட்டாள், மனதால் கெட்டு விட்டாள், உடலால் கடாமல் உள்ளத்தால் கற்பழிந்து விட்டாள்னு பரசுராமா தாயை தலை வெட்டுறாங்க. இவன் வெட்ட போனேன். தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை, சுருக்கி சொல்றேன், மந்திரம் இல்லைன்னு வெட்ட போனேன். இவன் ஓடுனா ஓடி போய் முதல்ல யார் வீட்டில் ஒளிகிற? நம்ம வீட்டில் ஒளிகிற. ஏகாலி அப்புறம் ஏகாலி தான் தலை கொடுத்தவன். அதுதான் பழமொழி சொல்லுவாங்க, இல்லை வண்ணே ஆடு தாக்கி பிறந்த மாதிரி. ஞாபகம் இருக்கா? அவன் தலை கொடுத்தேன். மாரியம்மன் விட்ட தலையை அவங்களுக்கு தான் கொடுக்கணும். பூசா நம்ம பண்ணணும். ஆகவே தலை வெட்டினேன். அவள் தானே ஏகாலி விட்டு பெண்ணையும் 2 பேர் தலை வெட்டினேன். தகப்பாட்டி போய் சொன்னேன், வெட்டி விட்டோம்னேன். கவனை தண்ணியை கொடுத்து ஒட்ட விட்டானாரு. இவன் அவசரத்தில் மாற்றி ஒட்ட வச்சேன். அம்மாவுடைய தலையை வண்ணா விட்டு பண்ண உடம்புலையும் மாற்றி ஒட்ட வச்சேன். உயிர் வந்துச்சு. தலை மாறி வந்ததால் மாரியம்மா தெய்வ உற்பத்தி. ஆனால் அவன் என்ன முக்கியமானது என்ன பண்ணா, இந்த உடல் புருஷனுக்கு பயன்படாது. உடல் வேற, தலை வேற. உடல் போய் ஜமதக்கு நீ படுக்க முடியுமா? பார்த்த இது எதுக்கு அப்படின்னு அப்படி போனா, காட்டுக்குள்ள கட்டைகளை பொறுக்கி தீ மூட்டினான். தீ மூட்ட வழி கிடைக்கல. வேளாறு சொல்ல வச்சாரு, சட்டி அதில் கங்கப்புறம் வரை கொண்டாந்து அப்படி விறகுல கொண்டான். உள்ள இறங்கிட்டான். நெருப்பு எரியுது, கதை கதை கதைன்னு எரியுது. உடம்புலாம் புடவைலாம் வந்துருச்சு, அப்புறம் கொப்பளமாக வந்துருச்சு. வர்ணன் பார்த்தான். கற்பு கரசி ஒரு அழியக்கூடாது அப்படின்னு மழை பொழிந்தான். அப்போ ஆடையெல்லாம் இல்லை, நெருப்பில் வெந்து போச்சு, உடம்புற கொப்பளம். அப்படி நின்னான் ஆடை இல்லாமல். பக்கத்தில் வேப்ப மரம், வேப்பங்களை ஒடிச்சு இப்போ பூனை சுற்றிக்கிட்டான். சுற்றி சேரிக்கு போகிறான். சேரியில் போய் அம்மா பசிக்குதுன்னா, அப்போ தான் அது ஆடி மாதம். நம்ம வீட்டில் என்ன இருக்கும்? பழைய காலத்தில் கூழு, இளநி, கூழை கரைச்சி கொடுத்தாங்க. கருவாட்டு குழம்பு என்ன பச்சி அரைச்சி அவங்க ஆடை கொடுத்தாங்க. வாங்கி கட்டினா. இதாங்க சொல்கிறேன். சிவன் பிரச்சண்டமாய் சொன்னார், பெண்ணே ஆடை கொடுத்தவர்களுக்கு அவர் கொடுக்க முதல் ஆடை தான் உனக்கு பூஜைக்கு பயன்பட வேண்டும். நல்லா குறிச்சுங்க. இந்த தீ கொப்பளம் வச்சுவாரு. இது பூரா எதிர்காலத்தில் சித்திரை பங்குனியில் அம்மை கொப்பளமாக, மக்களுக்கு அம்மை கொப்பளமாக வரும். அது நமக்கு வர்றது. புரிஞ்சுக்கிட்டீங்களா?
அந்த வேப்பந்தலை சுத்தினையில அது மருந்தாகட்டும். நீ இறங்கிய தீக்குழி மக்கள் பூக்குழியாக இறங்குவார்கள். அந்த பூக்குழி இறங்குறது நம்மெல்லாம் ஆடி மாதத்தில் என் வீட்டில் கூழ் குடிச்சதுனால ஆடி கூழு தேடி குடிடாங்க. அதே அம்மன் கோயிலில் கூழ் காய்ச்சி ஊத்துறோம். அந்த வேப்பந்தலையை காப்பு கட்டுறோம். இந்த மாரியம்மனுடைய வரலாறு. நன்றி நன்றி. உலகத்தை மனிதனாக பிறந்தால் தானம் செய்யணும், இல்லைன்னா தர்மம் செய்யணும். தானம் என்பது என்ன? தானம் என்பது என்ன? தர்மம் என்பது என்ன? நீங்க யாராவது கொஞ்சம் புரிஞ்சு சொல்லுங்க பெரியவங்க. தான தர்மம்ங்கிறோம், ஆனால் ரெண்டுக்கு அர்த்தம் வேற வேற. தானம் என்பது எதிர்பார்க்காம கொடுப்பது தானம். பிரதி பலனை எதிர்பார்த்து கொடுப்பது தர்மம். கர்ணன் எல்லா தானம் பண்ணேன், வெறும் பொண்ணு பொருளாக கொடுத்தேன். சோறு போட்டானா யாருக்காவது? போட்டானா? போடல. அதனால நரகத்துக்கு போனான். அப்பேற்பட்ட உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா கண்ணா. வருவதை எதிர்கொள்ளடா, வருவதை எதிர்கொள்ளடா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா. வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கண்ணா. வருவதை எதிர்கொள்ளடா. செஞ்சோட்டு கடல் தீர்க்க சேராத இடம் தேடி வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா. நானும் வஞ்சகன் கண்ணடடா, வஞ்சகன் கண்ணடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா வருவதை எதிர்கொள்ளடா. வருவதை எதிர்கொள்ளடா.
நன்றி நன்றி சார்ந்த வணக்கம். தனிப்பாட்டா பாடிக்கிட்டு இருந்தா கதைக்கு உதவாது சாமி. நீங்க ஒரு மணிக்கு வந்திருக்கணும். 1 மணிக்கு 1 மணிக்கு வந்திருக்கணும். நான் தங்கத்துக்கு 5 மணிக்கு வந்துட்டேன். ஆகவே அழகான இடத்தை பார்க்கின்ற பொழுது சாமிகிட்ட சரக்கு நேரம் நன்மைகள் நடக்கும் என்பது போல் தெரிகிறது. மணி 1 தான் ஆகுதா 12 தான். பொறுமையா சொல்லுங்க. மனிதநேய ஆட்டோ சங்க தலைவர். மனித நேயம் எப்ப வருது பத்தியலா? கர்ணன் வரும்பொழுது மனித நேயமே வருது. கர்ணனுக்கும் உங்களுக்கு உறவு இருக்கு. ஏதோ இருக்கும். தலைவர் அவர்களுக்கு நன்றி நன்றி சார்ந்த வணக்கம். வணக்கம் ரொம்ப வணக்கம். சரி, இந்த உண்டியல் எழுதி தான் வச்சிருக்கேன். இந்த உண்டியல் எப்பதான் ரொம்ப ஆகவே ஏதாவது சத்தம் கேட்க வேண்டும். நிசப்தமாக இருக்கிறது. ஆகா, அடிச்சதுரா யோகம் சாமிக்கா. என்ன அற்புதமான குரல். அருங்குல நீங்க வந்த நேரம் இனிமையான நாதம். சோ சோ சோகடப்படுகின்றார். பெண்மணி வழி பொன் மலரும், கொன்றை பூ மலரும், நன்மலரும், செண்பக நன்மலரும், கொடி மலரும், குறிஞ்சி பூ மலரும், பூத்து குலுங்கு புது வனத்திலே கண்ணை கவரும் என்னை கவர்ந்த நாயகி. இவள் யாராக இருக்கலாம்? அதோ பருண்மீன் நின்று கொண்டு கவன்களை வைத்துக் கொண்டு இனிமையான கீதத்தாலே சோகிடப்படுகின்றாள். இவளை எப்படி வர்ணிக்கலாம்? உலகத்தில் ஆம்பளை அழகா? அத்தா கோச்சுக்கிறாங்க. பொம்பளை அழகா? இல்லை, இது நீங்க தான் பொம்பளை ரசிக்கிற. நான் சாமியார், நான் ரசிக்க மாட்டேன். சாமி பொம்பளை விரும்ப மாட்டார். இல்லைங்க, ஆண் அழகா பெண் அழகா? நான் இவளை வர்ணிக்கலாமா? தாராளமா. இல்லைங்க, கோயில் மாடு பார்த்தீங்களா சாமி? காளமாடு. காளமாடு அழகா இருக்குமா பசுமாடு அழகா இருக்குமா? சபாஸ் சபாஸ். காளமாடு சிமினுக்கு அழகா இருக்கும் ஒன்று. அதில் ஆண் வர்க்கம் அழகு. அடுத்து மயில். ஆண் மயில் அழகா இருக்குமா பெண் மயில் அழகா இருக்குமா? ஆண் மயில்கிட்ட தோகை இருக்கும், அது அழகா இருக்கும். பெண் மயில் தோகை இருக்க. ஆகவே ஆண் அழகு. கோழி சேவல் எடுத்துங்களேன். சேவல் அழகா இருக்குமா கோழி அழகா இருக்குமா? சேவல். ஆனா இந்த மனித வர்க்கத்தில் மாத்திர ஆம்பளை அழகு இல்லை, பொம்பளை தான் அழகு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? பெண்கள் தான் அழகு, ஆண் அழகே கிடையாது. ஏன்னா அழகா இருந்தாலும் ஏத்துக்கிற மாட்டேன். ஏன்னா அவனும் நான் சொன்னா காலையில் போய் நல்லாளின்றாங்க. நல்லதொரு புதுமை. எனவே ஆகையால் நதியோரம் நானல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமாடுது மெல்ல மெல்ல. நானந்த ஆனந்தம் பேர் சொல்ல நானந்த ஆனந்தம். நதியோரம் நாணம் கொண்டு நாட்டியம் ஆடுது மெல்ல. ஆனந்த ஆனந்தம் பேர் சொல்ல ஆனந்த ஆனந்தம் பேர் சொல்ல. நதியோரம் நாளை உள்ளே நாளம் உண்டு நாட்டியமாடியது
ஆனந்தமே சொல்ல குயிலே கவி குயிலே தரவு தேடுகிறார் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தானோ குயிலே கவி குயிலே ஏடுகிறார் உறவுக்கு அர்த்தம் சொல்ல கண்ணன் வந்தாரோ உறவுக்கு வந்தாரோ இளமை கதிரானு தூட்டமும் என்ற ஒரு ராகத்தையே இளமை சதிராடும் தோட்டம் காயும் கனியானது என்னையா கூட ராகம் என்ற புது ராகத்தையே ஆசையானது ஆசையாடும் உள்ளமே குயிலே அவரை வர சொல்லடி பாடு என்னை வர சொல்லடி கவி குயிலே யாரையில் ஏடுகிறாய் ஆகான மாசை நிறைவேறுமா கடமலையை போல அழித்து போக நேருமா பேசும் வேகம் கொள்ளலாகுமா குடியசை நாட பந்தமின்றி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஒன்று சேர்ந்த அன்பு மாறுமா உண்மை காதல் மாறி போகுமா ஏடாத செல்வ சுகம் அழகாக வந்தது போல் ஏடாத செல்வ சுகம் அழகாக வந்தது போல் ஓடி வந்த சொர்க்க போகமே ஓடி வந்த சொர்க்க போகமே மங்காத தங்கம் இது மாறாத வைரம் இது கவிது மாறாத வைரவிது மங்காத தங்கம் இது மாறாத வைரம் இது ஆனந்த போதம் இதை பாடுவோம் வாழ்வதே இதை பாடி விளையாடி உறவாடி உலகோடு உன்னோடு முகிலோடு விளையாடும் இளவன் உன்னோடு கொஞ்சம் களையாப்புதே செய்யவுதே சின்ன இலக்கீட்டினே தாலாட்டும் செல்றது இலக்கீட்டினே தாலாட்டும் செல்றது தாலாட்டும் செல்றது புயலாக மாறிவிடும் சென்னை தரை தாழ்த்தி விடும் புயலாக வரும் பொழுது தென்னை தடை விட்டால் புயலாக மாறிவிடும் அமைதியான நதியினிலே ஓடும் ஓடும் அளவில்லாத வெள்ளம் வந்தாளாடும் வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பகிர் வலிக்க இருப்பவர்கள் மனித ஜாதி வயிறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி பிறர் வயிறறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி பெருவரைய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி மனிதன் என்ற போர்வையில் மிருக வாழும் நாட்டிலே நீதி என்றும் நேர்மை என்றும் எழுதி வைப்பார் ஏட்டிலே எழுதி வைப்பார் ஏட்டிலே அங்கே சிரிப்பவர்கள் சிரிக்கணும் அது ஆனந்த சிரிப்பி நீ சிரிக்கும் உன் சிரிப்பே ஆணவ சிரிப்பு நல்ல சிரிப்பை உலகம் சொல்லும் நாள் வரும்போது இன்று சிரிப்பது யார் அழுவது யார் திரியும் போது இன்று சிரிப்பது யார் அழுவது தெரியும் இப்போ கொஞ்ச நேரத்தை தெரியும் சிரிப்பது யார் அழுவது யார் தெரியும் சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு ஆணவ சிரிப்பு சாமி நன்றி 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 அப்பா இந்த விலை சந்திக்க வேண்டும் என்றால் வாத்தியாரை டெய்லி சந்திக்கலாம் மாதிரி ஆசையா இருக்குது இவ்வளவு வழக்கு நான் நாடகமே ஆடுறது நினைத்து வந்திருக்கேன் இந்த கேள்விப்பட்டேன் வருஷத்துல 3வது நாடகம் தான் உடல்நல குறைவுனால போறதில்ல நாடகம் போறதில்ல முடியல ஏன்னா அவ்வளோ வயசு ஆச்சுல கொஞ்சம் நஞ்ச வயசா உங்கள் வயசை தாண்டிட்டேன் இருந்தாலும் நல்லா சம்பாதிக்கிறோம் நிறைய வருமானம் வீட்டில் அதான் ஏகப்பட்ட ரொட்டி மாணவர்கள் கிடக்கு
மாணவர்களை உருவாகி இருக்கிறீங்க, அதே பெரிய விஷயம். இருக்கட்டும். இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ஆசை வரணும்னு வந்தேன். வாங்கி வாங்க. புரட்சி தலைவர் ஸ்ரீமான் சார்பாக எஸ் ராமச்சந்திரன் அவர்கள். ராமச்சந்திரன் புரட்சி தலைவர், அவர் பேர் ராமச்சந்திரன் தான், இவர் பேர் ராமச்சந்திரன் தான். இந்த ராமச்சந்திரன் ஏன் பேர் வந்துச்சுன்னு தெரியுமா? சொல்லுங்க சாமி, சொல்லுங்க சாமி. ராமச்சந்திரன், ராமன் தான் பேரு. அன்பளி கொடுத்தீங்களே, நன்றி வணக்கம். ராமச்சந்திரன் ஏன் பேர் வந்துச்சு? இப்போ செல்லாம் போடுறாங்க பூரா பொய், தப்பா போட்டு அவங்க காசு சம்பாதிக்க நம்மளை தப்பா நடத்துறாங்க. அம்மா சோறு ஊட்டினாலாம், யாரு? ராமனுடைய அம்மா. சோறு ஊட்டுற பொழுது சந்திரனை பார்த்தா தான் சாப்பிடுவானா ராமர். ஓஹோ. அப்பா ராமா சந்திரனை பாருனாலாம், கிட்ட வரல, கிட்ட காமிங்க. ஒரு குடத்துல தண்ணியை வச்சு சந்திரன் தெரியும்ல, ஆமா ஆமா, இந்த ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் அப்படின்னு போடுறாங்க செல்லுல. அது இல்லை. சரி இருக்கட்டும், நன்றி வணக்கம். இவளை பார்க்கிற பொழுது பூவாத பூங்கமலம், புறையாத மணிவழக்கம், நோவாத முத்தாரம், செங்கரம்பு, சந்திரிகை, குழையாத வாரநிதி, மீனரசி, அமுதுகும்பம். இவள் ஏன் வந்தார்? இவளை பார்த்தால் ராகதீபம் ஏற்று வேளை புயல் மழையோ. சங்கீத பாட்டு, சினிமா பாட்டுதான். இப்படி பாட்டுகளை பாடினாத்தான் நாடகமா இருக்கும். தப்பா பாட்டா பாடி போடுற நாடகம் இல்லை. ராகதீபம் ஏற்று வேளை புயல் மழையோ. என்ன படம்? ரஜினிகாந்த் நடிச்ச படம். ஆமா, நடிக்கிற பொழுது அந்த பாட்டு ஏன் படிக்கிற பொழுது மழை வரும், புயல் வரும், அப்பதான் அந்த பாட்டை பாடுவாரு. அந்த மழை நின்றும். என்ன ராகம் பாடுனா மழை நிற்கும். எங்க யாராவது சொல்லுங்க சங்கத்து நாட சங்கத்திலேயே ஒரு ராகம் பாடுனா பேஞ்ச மழை நிற்கும். அந்த ராகம் இந்த ராகம் அம்சானந்தின்னு ஒரு ராகம். அம்சானந்தி ராகம் பண்ணா அந்த ராகத்தை அந்த படத்தை தோதா போடுறீங்க. ராக தீபம் ஏத்து வேளை புயல் மழையோ. ராக தீபம் ஏற்றும் இல்லை புயல் மழையோ. ராக தீபம் ஏத்து வேளை புயல் மழையோ. என் விழியோ கடலானதம்மா வாடிடும் எல் நெஞ்சம் செஞ்சிடுவோ. வசந்தம் என் வாழ்வில் நடந்திடுவோ. வாடிடும் எல் நெஞ்சம் உலகிடுமோ. வசந்தம் என் வாழ்வில் நடந்திடுவோ. விதிகள் பாராமல் சிறுகள் கேளாமல் கவிதை இறங்கிடுவோ. தேவி முன் கோவில் வாதம் முன்னால் ராக தீபம் ஏற்ற வேளை புயல் மழையோ. இன்பம் வெள்ளம் பொங்க பொங்க ஆரம்ப நாளில் இன்பம் எங்க கெஞ்ச பாடும் உள்ளம் உள்ள துள்ள பாடல் ஒன்று துள்ள பாடும் உள்ள துள்ள பாடல் உள்ள சொல். ஆயிரம் சந்தம் நாவில் சிந்தும் அம்பிகை கேட்கும் உள்ளம் நித்தம் நித்தம் உள்ளம் கழிக்க நித்தம் நித்தம் உள்ளம் கணிக்க தவித்த என்றும் செழிக்க விட்டு விட்டு இன்னும் சொல்லிக்க புறத்தினம் சிந்து மிச்சினம் அந்த குண ராக தீபம் வேளை புகழ் மழையோ. விழியோ கடலானதம்மா.
நன்றி. ஆகவே இன்னவளை புரிந்து கொண்டேன். ஆதில் அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு மங்கையர்கள் சுந்தரவள்ளிதான் மகான்மகளாக அவதரித்து நம்பிராஜன் வளர்க்க வள்ளி என்ற பெயரோடு கவல் காக்கின்றாள். இன்னவள் சின்னவள் இன்னவளை சந்திப்பதற்கும் கலகத்தை உண்டாக்குவதற்கும் இடம் வசதியா வசதி இல்லாமல் கிடைச்சிருக்கு. சந்திக்கலாம். நண்பர்களே, இந்த வள்ளி திருமணம் பத்தி, வள்ளி திருமண நாடகம் என்றால் என்ன? நிறைய நாடகம் வைக்கிறீங்க. இந்த வள்ளி திருமணத்தை வச்சு என்னத்தை காண்டிய சொல்லுங்க. வள்ளி திருமணத்துக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஆனா சொல்லு சாமி. முருகப்பெருமான் அண்ணே ஐயா தலைவரே கேளுங்க. உலகத்துல எத்தனையோ பெண்கள் இருக்காங்க. இந்த முருகன் வள்ளி தெய்வ யானை மட்டும் ஏன் மணக்கணும்? ஏன் கல்யாணம் பண்ணணும்? அதுக்கு என்ன காரணம்? வேற பொம்பளையே இல்லையா முருகனுக்கு? முருகன் கேளுங்க, முருகன் எங்க பிறந்தாரு? சிவனுடைய நெற்றிக்கண்ணிலே பிறந்தவன் முருகன். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலபாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்புதன் மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தடன் உலகம் ஐயா. கந்தபுரான முதல் செய்யுள், முதல் எழுத்தான். ஆனா முருகன் நெத்திக்கண்ணில் பிறந்தவன். நெத்திக்கண்ணில் பிறந்தவனுக்கு எந்த பெண்ணை கட்டி வைக்கணும்? கண்ணில் பிறந்தவனுக்கு கண்ணில் பிறந்தவளத்தை கட்டி வைக்கணும். அந்த நீதி. இப்ப நம்ம இங்க பிறந்தான், இங்க பிறக்கல கட்டுறான், அது ஒத்து போகும் பொருத்தம் இருக்கு. முருகன் இங்க பிறக்கல, இங்க பிறந்தவன். அப்ப இங்க பிறந்தவன் யாரை கட்டணும்? இங்க பிறந்த பொம்பளையத்தை கட்டணும். அப்ப இந்த வள்ளி தேவியான எங்க பிறந்தாங்க? இங்க பிறந்தாங்களா இங்க பிறந்தாங்களா? இதுதான் கதை. இதை யாராவது சொல்ல சொல்லுங்க. நாடக உலகத்தில் சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, மகாவிஷ்ணு மகாபலி சக்கரவர்த்திக்கு கிட்ட போய் 3 அடி மண் கேட்டேன். குட்டையாட அவதாரம் வாமன அவதாரம் எடுத்து அவனும் தந்தேன். அப்ப குட்டையாக வந்து வானத்தை ஓரடியாக அளந்தான், பூமியை 2ஆம் அடியாக அளந்தான். 3ஆம் அடிக்கு இடம் கிடைக்கல. மகாபலி சிரசை காண்பித்தான். அதுதான் இப்ப நடந்த ஓணம் பண்டிகை. என்ன பண்டிகை? ஓணம் பண்டிகை. அந்த நாளுக்கே அது முக்தி கொடுத்தான். அப்ப விஸ்வரூபம் எடுத்தார்ல, சந்தோஷப்பட்டு ஆனந்த கண்ணீர் விட்டார். என்ன கண்ணீர்? ஆனந்த கண்ணீர். நல்லா சொல்லுங்க. ஆனந்த கண்ணீர். ஆனந்த கண்ணீர் என்ன? சாமி. ஆனந்த கண்ணீர்னா என்ன? கண்ணீர்ல வந்து 2 வகை இருக்கு. ஒரு மனுஷன் சிரிச்சாலும், ரொம்ப சிரிச்சா கண்ணீர் வரும், அழுதா கண்ணீர் வரும். கண்ணீர் வரும். கண்ணீர் எங்க இருந்து வரும்? கண்ணில் தான் வரும். கண்ணில் வருது. சிரிக்கின்ற பொழுது எங்க இருந்து வரும்? அழுகின்ற பொழுது எங்க இருந்து வரும்? இதை கவனிக்கணும். சிரிக்கின்ற பொழுது வரக்கூடிய கண்ணீருக்கும் அழுகின்ற பொழுது வரக்கூடிய கண்ணீருக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு இடத்துல வருது. அப்ப சிரிக்கின்ற பொழுது வரக்கூடிய கண்ணீர் வந்து இங்க இருந்து வரும், நுனிக்கண் வழியாக. அழுகின்ற பொழுது அடிக்கண் வழியாக வரும். இந்த கண்ணீர் நாக்கில் விழுந்தா உப்பு கரிக்கும். கண்ணீர் நாக்கில் விழுந்தா உப்பு கரிக்கும். இந்த கண்ணீர் நாக்கில் விழுந்தா இனிக்கும். புரியுதா? 2 துளி கண்ணீர் விட்டார். அந்த ஆனந்த கண்ணீரில், இனிமையான கண்ணீரில் 2 பெண் பிறந்தார்கள். அது அமுதவள்ளி சுந்தரவள்ளி. வள்ளி தேவியானை. கண்ணியில் பிறந்தவன கல்யாணம் பண்றதுல வள்ளி திருமண நாடக கதை சுருக்கம். இதை நீங்க தெரிஞ்சுக்கிறேன்.